குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அது காரணம் நான் வந்து ஒரு 80 வகையான மூலிகை சாப்பிட்றேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் சாப்பிட்றேன். அது 80 வரைக்கும் மூலிகை நிறைய கஷ்டப்பட்டு அதை யாரும் நம்ப மாட்டேன். இவ்வளோண்டு வேறு அது 8000 ரூபாய் நான் வாங்குறேன். அது வந்து எனக்கு தேவை, எனக்கு தேவை அதை நான் வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி என் உடம்பு நல்லா வச்சுக்கிறதுல நான் ரொம்ப இது பண்ணுறதுனால நான் இப்போ இந்த வயசில் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன வந்து பேட்டி காணும்போது இதை விட கொஞ்சம் வயசு கம்மியாக இருப்பேன் வழி ஏறி இருக்காது. நம்ம உடம்புல என்ன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆதாயம் 5 பூதங்களும் நம்ம உடம்புல என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு வந்து முடி கொட்டும், பல்லு கொட்டும், தோல் சுருக்கும், கை கால் உழுந்து போயிடும், செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த குறையாமல் இருக்கிறதுக்கு என்னமோ அதில் இருக்குது. ஸோ அதை நான் தருவேன். 1.25 லட்ச ரூபா ஆகும். அவங்க சிங்கப்பூர், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்து டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு. அவங்க வந்து 2 வருஷம் ஆச்சா தூங்கி. அவங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு 2 வருஷமாக தூங்கலையா. அதை இங்கே வந்து ஒரு சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்துல உட்கார வச்சேன். சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு. அடுத்த நான் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் 2 வருஷத்துக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன். எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஒரு வைரம் உங்களுக்கு தரேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னேன். ஒரு ஆங்கர் வந்தாங்க, சார் நான் 30-40 கிலோமீட்டர் டெய்லி பைக்கில் போகிறேன், இடுப்பு வலி தாங்க முடியாது, உட்காருங்க. 2 நிமிஷம் அவர் சரியாக போச்சு. அவர் சொன்னார், உண்மையிலே சரியாக போச்சு, நான் இதை சொன்னால் நேரம் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் இன்னொரு வந்து தலைவலி, அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக தலைவலி ரொம்ப வருஷக்கணக்காக இருக்குது. அதை சரி பண்ணி விட்டேன். சித்தர்கள் ஏன்ட்ட பேசுகிறாங்களான்னு கேட்டிங்களா, எனக்கு உணர்த்துறாங்க. என் ரூமில் வந்து நான் படுத்து 2 செகண்டில் என் கூட வந்து படுப்பேன். அவங்க தலையானை கேட்டாங்க. நான் இவ்வளோ நாள் நான் தலையானை வைக்காமல் படுப்பேன். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும், தலையானை வைக்க மாட்டாங்க. என் தலையானை வேணும்னு கேட்குறாங்க. அவருக்கு மட்டும் ஒரு தலையானை வச்சேன். ஏன்னா கேட்குறாரு, அவர் ஏதோ கேட்குறாரு, கேட்காம கொடுக்கணும் இல்லையா, அதனால கொடுக்கும். அது மாதிரி எனக்கு வந்து உணர்த்துறது, நிறையா உணர்த்துறது. நிறையா மந்திரங்கள் வந்து நிறைய சித்தல்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் உலகவரவங்களுக்குலாம் காமிப்பேன். இதெல்லாம் என்னங்கன்னா அதெல்லாம் பெரிய மந்திரம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் தான் கேட்பாங்க. இல்லை சொல்லி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நைட் 2 மணிக்கெலாம் உட்காந்து எழுதுவேன். அப்போ வந்து 3500 தண்டல் அடிப்பேன் ஒரு நாளைக்கு. 5000 பைட்டை கடிப்பேன். சிலம்பம் சுற்றுவேன். 55 கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. அப்போல்லாம் வெள்ளை கோழி முட்டைலாம் கிடையாது. எல்லா வீட்லையும் கோழி இருக்கும், எல்லா வீட்லையும் முட்டை கிடக்கும். முட்டை சும்மா கொடுப்பாங்க, எல்லாம் காசு. இப்போ ஒரு அக்கா ஒரு முட்டைன்னா 2 முட்டை வச்சுக்க சும்மா கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 2 படி பச்சை பால் பசங்க எங்கள் இடத்துலேயே வந்து கறந்து கொடுப்பாங்க. நெய், வெண்ணெய் வந்து சாப்பிடுவேன். கேரட் வந்து 1 கிலோ சாப்பிடுவேன். தக்காளி ஒரு 2 கிலோ சாப்பிடுவேன். ஆனால் காலையில் அப்போ 2 மணிலேருந்து ஒரு காலையில் 9 மணி வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடுவேன். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 72 வயசு சொல்றீங்க சார். இந்த 72 வயசுல நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு உங்களை பார்த்தா யாரும் 72 வயசுன்னு சொல்ல முடியாது சார். நீங்களே சொன்னீங்க 40 வயசு தான் மதிக்கிறாங்க. ஆமாம், கிக் அடிச்சாலே அதை நம்ப மாட்டாங்க. கிக் அடிக்கிறேன் இல்லை நான். இன்னும் ஏதோ எங்கள் தெருவில் ஒரு அம்மா இருக்காங்க, மாஸ்டர் நீங்கள் கிக் அடிச்சிருந்தீங்களா, பார்த்தா எனக்கு 32 வயசு ஆகுது, காலை வாசப்படி தாண்டி வைக்க முடியல, வாசப்படி சப்போர்ட் பண்ணி தான் நான் வைக்கிறேன், நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான். அதுக்கு தான் பயிற்சி, முயற்சி, அவ்வளோதான். அது 2 இருக்கு. ஆமாம். இந்த மேஜிக் என்ன காரணம்? முதல்ல ஒழுக்கம், அப்புறம் சாப்பாடு, நல்ல தூக்கம், யோகாசனம், உடற்பயிற்சி, இது எல்லாம் நான் வந்து ரெகுலராக கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன் 200 வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது நிறைய பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பலை. நம்புறவங்களுக்கு நம்பாதவங்களுக்குலாம் நான் இல்லை. நான் வந்து என் உடம்பை நான் பாதுகாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த என்னைக்கு அங்கே தண்டால் அடிச்சு அதே தண்டால் இன்னைக்கு வரைக்கும் அடிக்கும். நேற்று நான் அமெரிக்காவில் வந்து பார்க்க வந்தாங்க சார். இந்த துண்டு மேட்ரு ஒன்று சொன்னேன், அதுக்கு அமெரிக்காவில் வந்தாங்க. அவங்க நடக்கணும், நான் பட்டியலில் ஜம்ப் பண்ணி பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க, சார் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, எப்படி சார் இது அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட உடம்புல அந்த தெம்பு வச்சுருக்கேன். அது காரணம் நான் வந்து ஒரு 80 வகையான மூலிகை சாப்பிட்றேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் சாப்பிட்றேன். அது 80 வரைக்கும் மூலிகை நிறைய கஷ்டப்பட்டு அதை யாரும் நம்ப மாட்டேன். இவ்வளோண்டு வேறு அது 8000 ரூபாய் நான் வாங்குறேன். அது வந்து எனக்கு தேவை, எனக்கு தேவை அதை நான் வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி என் உடம்பு நல்லா வச்சுக்கிறதுல நான் ரொம்ப இது பண்ணுறதுனால நான் இப்போ இந்த வயசில் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன வந்து பேட்டி காணும்போது இதை விட கொஞ்சம் வயசு கம்மியாக இருப்பேன் வழி ஏறி இருக்காது. ஆமாம், அதுக்கான உடற்பயிற்சியும் ஒழுக்கமாக இருக்கிறது தான். எந்த விதமான கெட்ட பழக்கம், அதாவது தண்ணி அடிக்கிறதோ, கஞ்சி அடிக்கிறதோ, டீ சாப்பிட்றதோ, இல்லை வந்து கீ வெட்டி போய் ரோட்டை சாப்பிட்றதோ அதெல்லாம் கிடையாது. டாக்டரே சொல்கிறாங்க நைட்டு 3 மணி, விடிய காலம் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. அது வந்து நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நேரத்தில் தூங்கும் சார். இப்போ வந்து நுரையீரல் ஒரு நேரம் தூங்கும், இதயம் மட்டும்தான் தூங்காது. தூங்கிச்சுன்னா போச்சு, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளுமே எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல தூங்கும். அந்த தூங்குற டைமில் நம்ம கரெக்டாக ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ முழிச்சிருந்தாலே நமக்கு ஆப்போசிட் ஆகிடும், உடம்பு நமக்கு ஆப்போசிட் ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட வந்து தப்பாக சாப்பிடும். 3 மணிக்கெலாம் சாப்பிட்றது பெரிய கெடுதல். ஏன்னா காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே எதனா கூழ் மாதிரி குடிக்கலாம். 9 மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிடணும். 12லேருந்து 1 மணிக்குள்ளே சாப்பிடணும்.
7லேருந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும். இது எல்லாம் ரெகுலராக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டாக்கா நமக்கு ஆப்போசிட்டாக சாப்பிட்றோம்னு அர்த்தம். அந்த ஆப்போசிட்டாக சாப்பிடும்போது நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம். எது வந்து இப்போ பெட்ரோல் போடணும் வண்டியில், அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டா வண்டி ஓடாது, இல்லை பெட்ரோல் போட டீசல் போட்டாலே ஓடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓரளவு எங்கள் வாத்தியார் சொன்னதுனாலையும் எனக்கு சித்தர்கள் நிறைய பேர் சொல்கிறதுனாலையும் அதை கடைப்பிடிக்கிறதுனால நான் இளமையாக இருக்கிறேன். இன்னும் 200 வயசானாலும் நான் இந்த இளமையாக அப்படியே இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது காரணம் ஒழுக்கம், பயிற்சி. நீங்கள் இந்த நேரத்துக்கு சாப்பிட்றத பற்றி சொல்லுங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசிச்சு சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிட போதும்னு சொல்கிறாங்க. எது சரின்னு நினைக்கிறீங்க? சிலவங்க பசிக்கவே இல்லையா, அதுதான் உடற்பயிற்சி வேணும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க என்னங்க பசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சிலர் பாத்ரூம் போகலங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பாத்ரூமே போல 72 வயசு நீங்களாம் பாத்ரூம், நானும் கரெக்டாக 2 நாள் போயிடுவாங்க அப்படின்றேன். பாத்ரூமே வரலாங்க அப்படிங்க, வாங்க எக்ஸசைஸ் வாங்க அதுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன். அது வந்து பசிச்சால் சாப்பிடணுங்கிறது கரெக்டான விஷயம் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பசிக்கிற மாதிரி நம்ம உடம்பு தயார்படுத்தணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ உடற்பயிற்சிகளுக்கு தான் பசிக்கும். உங்களோட ஒரு டே டு டே லைஃப், ஒரு நாளையோட உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க? காலையில் சாயந்தரம் வரைக்கும் என்னங்கிறத சொல்ல முடியும்? காலையில் ஒரு 3 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி முடிச்சுட்டு யோகா பண்ணுவேன். யோகா பண்ணி முடிச்ச உடனே நான் ஒரு 80 வகையான மூலிகை வச்சுருக்கேன். அதை வந்து நானே கூழ் மாதிரி காய்ச்சி நானே சாப்பிட்ருவேன். அந்த கூழில் வந்து 80 வகையான மூலிகை ஒரே நேரத்தில் போட்டு. ஆமாம், ஒரே அதுக்கு அதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம உடம்புல என்ன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதங்களும் நம்ம உடம்புல என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு வந்து முடி கொட்டும், பல்லு கொட்டும், தோல் சுருக்கும், கை கால் உடந்து போயிடும், செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த குறையாமல் இருக்கிறதுக்கு என்னமோ அதில் இருக்குது. ஸோ அதை நான் தயாரிப்பேன். 1.25 லட்ச ரூபா ஆகும். அது வந்து ஒரு மாதம், எனக்கு ஒரு வருஷம் வரும். அதை வந்து நான் ரெகுலர் மூலிகைகள் எல்லாமே இங்கே லோக்கலில் விளைகிறதே இல்லை, லோக்கலில் கிடையாது. கன்னியாகுமரியில் இருக்கும், இதில் மலைகளில் தான் கிடைக்கும். சில மூலிகைகள் மலைகளில் தான் கிடைக்கும். அதை வந்து பாலில் பசும்பால் வாங்கி பாலில் வேக வச்சு அதை வந்து வெயிலில் காய வைக்காமல் காய வச்சு நிறையா வேலை. அது வந்து நான் தயார் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதம் ஆகும். ஏன்னா என் உடம்பு தான் எனக்கு முக்கியம். நான் வந்து வேறு எதையுமே நான் முக்கியமாக நினைக்கல, என் உடம்பு எனக்கு முக்கியம். அதனால் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை வந்து சாப்பிடுவேன். இந்த மூலிகை வந்து ஏற்கனவே யாராவது சித்தர்கள் சொன்னதா இல்லை நீங்கள்? சித்தர்கள் சொன்னதான். ஆமாம், நான் எழுதி வச்சிருக்கேன். அவர் சொல்ல நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு, அப்போ அதையும் எழுதிட்டு இருக்கேன். அது ஏன்னா போகர் அது மாதிரி நிறையா சித்தர்கள் வந்து மூலிகைகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மூலிகைகள் வந்து இப்போ போகர் 7000 ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி படித்தா தெரியல, 100 வாட்டி படித்தா தான் தெரியுது. 101வது வாட்டி படித்தா வேற ஒன்று புரியுது. ஸோ அந்த மாதிரி அவர்லாம் உள்ள இன்டைரக்டாக எழுதி வச்சிருக்காங்க. அதை புரியறதுக்கே நமக்கு வந்து அவங்க அருள் வேணும். அவங்க அருள் இல்லைன்னா சும்மா புக் வாங்கிட்டு இந்த நாய்கிட்ட முழு சாங்க கொடுத்தா புரட்டி பார்க்கலாம், தான் பார்க்க முடியும். நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் மேலே உள்ள அதீத பாசத்துலையும் அதீத பக்தியிலையும் எனக்கு வந்து அவர் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சு. அது மாதிரி இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னதான், எங்கள் வீட்டில் வந்து என் கூட சித்தர் படுப்பாருன்னு நான் சொன்னதான். அந்த ரூமில் வந்து அவர் எனக்கு வந்து சொல்லுவார், இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வெளியே யாரோ வராங்க அப்படின்னு சொன்னால் வெளியே யாரோ வந்திருப்பாங்க. அது வந்து யாரும் காலிங் பெல் அடிச்சுக்க மாட்டேன், ஃபோன் அடிச்சுக்க மாட்டேங்க. ஆனால் எனக்கு புரியும் வெளியே யாரோ வந்திருக்காங்கன்னு. வராங்கன்னு சொல்றது உங்களுக்கு காதலே கேட்குமா இல்லை மனசுக்குள்ள சொல்லும்? மனசுக்குள்ள சொல்லும். ஒரு குரலா கேட்குமா? அப்படி சொல்லும், புரியும். ஒன்றும் இல்லை சார், நேற்று ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து வந்தாங்க. அவங்க கூட இன்னொருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் மேனேஜர் மட்டும் சொன்னேன், அவர் வரமாட்டார் அப்படின்னு. இவங்க சொன்னாங்க இல்லைங்க அவர் தான் கூட்டிட்டு வராங்க, வரமாட்டார் அப்படின்னு. இல்லை அவங்க மட்டும், அந்த அம்மா மட்டும் தனியாக வராங்க. எங்கே அவர்? இல்லை இன்னைக்கு வரலண்ணா. நான் உடனே உங்களை பார்த்து செஞ்சேன். அவங்க என்னென்னு கேட்டாங்க. இல்லை அவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு புரியும், அவ்வளோதான். அவர் வந்து வரமாட்டாருங்க, நீ அவர் ஃபோன் பண்ணாமல் சொல்லதில்லை, என் மனசுக்குள்ளே புரியும். அவர் சொல்லுவார் இது மாதிரி வரமாட்டார், வரமாட்டார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மருத்துவ மூலியமாக எனக்கு சொல்லுவார். நான் நோட் பண்ணுவேன். நிறைய மந்திரங்கள் அவர் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்கேன். அதெல்லாம் நிறையா வச்சிருக்கேன். இப்போ நான் தான் புக்கு போட போகிறேன். எல்லாரும் வந்து இப்போ உங்கள் மாதிரி யூடியூப் என்ன போட்டு போனா எல்லாரும் வந்து எனக்கு புக் எழுதுங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, புக்கு இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, அது என்ன காசாக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஜெர்மன்லேருந்து ஒரு டாக்டர் அவங்க ஒய்ஃபு பேசுனாங்க. சிங்கப்பூர் மினிஸ்டரோட ஒய்ஃப் பேசுனாங்க. நான் ஒரு துண்டை வச்சு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன் முதுகு வலிக்கு. அது வந்து 6 வருஷமா 7 வருஷமா முதுகு வலி இருந்தவங்களுக்கும் ஒரு 2 நிமிஷத்துல சரியா போயிடுச்சான். அது மாதிரி நிறைய நான் சொல்லும் போது அவங்க வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு வந்தாங்க. அதில் வந்து இப்போ கூட ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க, அதில் ஃபோனில் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க சிங்கப்பூர். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்து டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு. அவங்க வந்து 2 வருஷம் ஆச்சா தூங்கி. அவங்க வீட்டுக்காரர் இறந்த போது 2 வருஷமா தூங்கலையா. அதை இங்கே வந்து சுமார் ஒரு 1/2 மணி நேரம் இந்த இடத்துல உட்கார வச்சேன். சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் 2 வருஷத்துக்கு நிம்மதியாக தூங்குறேன். எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஒரு வைரம் வரும் உங்களுக்கு தரேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னேன். ஏன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அவர் சொல்லலை, வாங்க சொல்லும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க ஏதோ சித்திர வழிபாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அதெல்லாம் முடியுங்கிறது என்னன்னா, நான் வந்து ரொம்ப இதெல்லாம் ஒழுக்கமாக இருந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு
இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு. சிலது அவர் சொல்லக்கூடாது பாரு, சிலது சொல்லுவார். அப்படி இந்த துண்டு விஷயம் வந்து எனக்கு வந்து என் முதுகுக்கு எனக்கு அடிபட்டுச்சு சார். நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சொல்லும்போது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அட்மிட் ஆகி அந்த வந்து ட்ராக்ஷன் போட்டேன். ஆப்ரேஷன் நான் ஒத்துக்கல, ட்ராக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் வந்து சொல்றாரு, இல்லை இது மாதிரி ஒன்று பண்ணு, உனக்கு இடுப்பு வலி சரியாயிடும் அப்படின்றாரு. எனக்கு வந்து உங்களை மாதிரி தான் நம்பலாமா நம்பக்கூடாதான், ஏன் பண்ணி பார்த்தா என்ன, நம்மளாம் நம்புறது பண்ணி நம்ம காசு செலவு இல்லை, ஒரு துண்டு நம்ம வீட்டில் வச்சு பண்ணானே பண்ணேன், அன்னைக்கே சரியா போச்சு. அடுத்த நாள் பண்ண சரியா போச்சு. ஸ்கேன் எடுத்தோம், செட் ஆயிட்டான். எனக்கு வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் நடக்கவே முடியாது, கால் விழுந்துரும்னு சொன்னாங்களோ 21 வருஷம் வச்சு நல்லா ஆயிட்டேன். அப்போ அந்த துண்டில் நான் பண்றேன், அதை நான் எனக்கு சரியா போச்சேன், அதை தான் நான் அடுத்தவங்க சொல்றேன். ஏன்னா இதை பார்த்து வந்து பாம்பேல இருந்து ஒரு டாக்டர் பேசுறாங்க, 6 ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அவர் சொன்னாரு, சார் நான் வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், இந்த துண்டை என்னோட பேஷண்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு சரியா போச்சு. நான் நம்பலை சார். அப்புறம் நான் 2-3 பேர் சொன்னேன், சரியா போயிடுச்சு. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி கொடுத்துட்ருக்கேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வாங்க, என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னார். இல்லை சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரம்ப வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாரும் சொல்லி தரணும் சார், 10 பைசா செலவு இல்லாமல். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆங்கர் வந்தாங்க, சார் நான் 30-40 கிலோமீட்டர் டெய்லி பைக்கில் போகிறேன், இடுப்பு வலி தாங்க முடியாது, உட்காருங்க. 2 நிமிஷம் அவர் சரியா போச்சு. அவர் சொன்னார், உண்மையிலே சரியா போச்சு, நான் இதை சொன்னால் நேயர் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் இன்னொரு வந்து தலைவலி, அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக தலைவலி ரொம்ப வருஷக்கணக்காக இருக்கு, அதை சரி பண்ணி விட்டேன். நான் இங்கே வர்றவங்களுக்கு நானே சரி பண்ணி விட்டேன். நான் ஒன்றும் மாத்திரை கொடுக்கல, மருந்து கொடுக்கல, நான் சொல்கிறேன், அதை அவங்களாலே சரி பண்ண முடியும், அவ்வளோதான். அதனால சரியாகுது. அது மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கனால எல்லா விஷயத்துலையும் நான் வந்து அதை நான் ரெகுலராக சித்தர்கள் என்கிட்ட பேசுகிறாங்களான்னு கேட்டிங்களா, எனக்கு உணர்த்துறாங்க. இப்போ வந்து நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்கள் உட்காந்தோன்னே எனக்கு தெரியும். இப்போ நான் கண்ணை மூடிட்டேன், நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் எந்திரிச்சேன்னு தெரியும், உட்காந்து தெரியும். அது மாதிரி என்கிட்ட என் ரூமில் வந்து நான் படுத்து 2 செகண்டில் என் கூட வந்து படுப்பாங்க. அவங்க தலையானை கேட்டாங்க, நான் இவ்வளோ நாள் நான் தலையானை வைக்காமல் படுப்பேன், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னு தலையானை வைக்க மாட்டாங்க. என்கிட்ட தலையானை வேணும்னு கேட்குறாங்க, அவருக்கு மட்டும் ஒரு தலையானை வச்சேன். ஏன்னா கேட்குறாரு, அவர் ஏதோ கேட்குறாரு, கேட்காம கொடுக்கணும் இல்லையா, அதனால கொடுத்தேன். அது மாதிரி எனக்கு வந்து உணர்த்துறது, நிறையா மந்திரங்கள் வந்து நிறைய சித்தல்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் உலகவரவங்களுக்குலாம் காமிப்பேன். இதெல்லாம் என்னங்கன்னா அதெல்லாம் பெரிய மந்திரம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் தான் கேட்பாங்க. இல்லை சொல்லி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நைட் 2 மணிக்கெலாம் உட்காந்து எழுதுவேன். சரி சார். ஸோ நைட்டு உங்களுக்கு உணர்த்துறாங்க, அப்படி நீங்கள் அந்த டைமில் உடனே உட்காந்து எழுதிடுறீங்க? ஆமாம். ஒன்றும் இல்லை சார், நான் நீங்கள் டைம் கொடுத்தா சொல்லுங்கள். நான் ஒரு 15 பேருக்கு சார், ஒரு பொண்ணு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு 7 மாதத்துல குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து போச்சு. இறந்து போனோடனே மருத்துவமனையும் பார்க்குறாங்க, குழந்தை எடுக்கிறாங்க. குழந்தை எடுக்கிற வாயில வந்து புண்ணு, செம்ம புண்ணு. 2வது வந்து அதுக்கு வந்து யூரின் போகிறது சுத்தமாக கட் ஆயிடுச்சு. ஒரு மாத்திரை போட்டால் அப்போங்க ஒரு கொஞ்சோண்டு யூரின் வருமா, கட் ஆயிடுச்சு. எனக்கு 1 மாதம் கழிச்சு எனக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் இது மாதிரி ஆயிடுச்சு சார், எதனா சொல்லுங்கள் சார் அப்படிங்க. ஏன்னா நான் தெரியும், நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கொரோனா காலத்துலலாம் வந்து சும்மா ஒரு மூலிகை மருந்து குடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்தேன். அதனால் அதை பார்த்துச்சு, இது ஏதோ மாஸ்டர் தெரியும் போட்டுருக்குன்னு நான் சொன்னேன். அம்மா அது மாதிரின்ட்டு அது ஸ்பீக்கரில் போட்டு அவங்க வீட்டுக்கார பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு கேட்குது, மருத்துவமனை இவங்க சொல்லியே கேட்கல, நம்ம வீட்டில் சும்மா குப்பையில் கிடக்கிறது சரி பண்ணுங்கிறாரு அப்படிங்கிறாரு. அது ஏன் சும்மா இருங்க, அவர் சொல்கிறாரு இருங்க அப்படின்ச்சு. சரி ஓகே, நான் சொன்னேன், இல்லைம்மா நீ பண்ணி பாருமா, இதில் ஒன்றும் காசு கொடுக்க போகிறது எனக்கு, நான் ஒன்றும் ஆஸ்பத்திரியாக வச்சுருக்கேன், பண்ணி பாருனேன். ஒரு 20 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணிச்சு, சார் யூரின் ரெகுலராக போயிடுச்சு, மாத்திரை போடாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா நீ இன்னும் சாயங்காலம் வரைக்கும் சொல்லு அப்படின்னா, சாயங்காலம் வரைக்கும் எப்பவும் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வாயில் இருக்க புண்ணு, அந்த குழந்தை பிறக்கிற இடத்துல வந்து புண்ணு, அதுக்கு வந்து காலை அகட்டியே தான் படுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் சேர்க்க முடியலச்சு. அதுக்கு ஒன்று சொன்னேன், ஒரு 4 ஹவர்ஸில் அது காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகி ஹாஸ்பிட்டலில் ரீசார்ஜ் ஆகி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. இப்போ 2வது குழந்தை பிறந்துச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்னொருத்தர் எல்கே பாஷா அப்படின்னு ஒருத்தர் ராயப்பேட்டையில், அவங்க அப்பா வந்து சித்தா மருத்துவ கடை வச்சுருக்காரு, அவங்க அண்ணன் சித்தா மருத்துவ கடை வச்சுருக்காரு. தலைவலி 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் சரி பண்ண முடியல. என்கிட்ட சொன்னார், ஒரு பொடி கொடுத்தேன் அவ்வளோதான், இன்னைக்கு வரைக்கும் தலைவலி வரல, அவர் பேட்டி கொடுக்க தயாராக இருக்குது, நான் கொடுக்குறேன்னு அப்படின்னாரு. இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நான் கொடுத்தேன். இது இந்த தெருவிலே ஒரு பையன் தலைவலின்னு வந்தான், அந்த 10 நிமிஷத்தில் சரி பண்ணி விட்டேன். அது மாதிரி இது வந்து நான் வந்து இது திமிரா சொல்லலை, இது வந்து யாரும் நேயர்கள் வாவு தமிழ்நாட்டின்னு திமிரா சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு சித்தர் பெருமான் சொல்கிறாரு, அதை நான் வந்து எங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். டே டு டே லைஃப் பற்றி காலைல நீங்கள் இந்த மூலிகை சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. ஆமாம் சார், அதான் சார், அந்த வந்து காலைல அந்த மருந்து அந்த இது மூலிகை குடிப்பேன் சார். குடிச்சிட்டு தண்டால் அடிப்பேன். தண்டால் வந்து ஒரு 500 தண்டால், ஒரு 1000 பைட்டக்கு. இப்போ எனக்கு ஏன்னா டாக்டர் அதிகமாக அடிக்க வேணாங்க, அதனால் ஒரு 1000 அடிப்பேன் சார். அடித்து முடிச்சுட்டு வேற ஒரு பொடி வச்சுருக்கேன், அந்த பொடி தேனில் கலந்து சாப்பிடுவேன். அது கொஞ்சம் இரும்பு மாதிரி சக்தி உள்ளது, அது சாப்பிடுவேன்.
அந்த பொடியில் என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்ல முடியும்? அதுலேயும் ஒரு 16 வகையானது, ஓ, கொஞ்சம் காஸ்ட்லியானது, ஓ, அவ்வளோதான். அது மூலிகை தான். மூலிகை தான் எல்லாமே. அது மூலிகைனா இங்கே கிடைக்கிறது, வெளியில் போய் கடையில் வாங்குறது, அங்கே அந்த கிராமத்துலலாம் போய் பறிக்கிறது இல்லை. இங்கேயே கொஞ்சம் காஸ்ட்லி கூட அதை செஞ்சு வளர்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பரிசியில் வந்து அந்த பழைய கஞ்சியில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு அதில் வந்து 3 கிளாஸ் சாப்பிடுவோம். அதுதான் காலை உணவு எனக்கு. அதை சாப்பிட்ருவேன். மத்தியானம் கீரை சாப்பாடு, மீன், நைட்டும் மீன் சாப்பாடு. அவ்வளோதான். இதுதான் என்னோட ரொட்டீன். கீரை மீன் ப்ளஸ் இதோட சோறு அப்படிங்கிறது சாப்பாடு சிகப்பரிசி. இதுதான் ரெகுலர் என்னோட சாப்பாடு. சரி சரி சரி. உடற்பயிற்சிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணுவோம். காலையில் 3 ஹவர்ஸ், ஈவினிங் போய் மேலே சிலம்பு சுற்றுவேன். ஓகே சார். ரெகுலராக. ஓகே சார். இப்போ காலைல 3 மணிக்கு எழுந்திரிங்க சார். எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? 9 மணி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் தான் தூக்கம். 5 மணி நேரம் தான் தூங்கும். 9 மணி, 10, 11, 12, 1, 2, 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். கரெக்டாக ஷார்ப்பாக எழுந்திரிச்சிருவேன். என்னை யாரும் எழுப்பி விட்ட மாதிரி எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சிட்டு குளிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 3 மணிக்கே குளிச்சிருவீங்க? 3 மணிக்கு 3 மணிக்கு குளிச்சிருவேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி குளிப்பேன். 2 வாட்டி, ஒரு நாளைக்கு 4 வாட்டி குளிப்பேன். ஈவினிங் வேற மேலே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல, வேத்து ஊற்றும், அப்புறம் ஒரு குளிப்பேன். சரி, இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார், அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இறக்குற நேரத்துக்கு தூக்கு போடுறாங்களாம். அவர் வந்து எனக்கு புக்கு கொடுங்க, நான் புக்கு படிக்கணும்னு சொன்னாங்களாம். அது வெறும் பெரிய தலைவர் ஒருத்தர். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல் போய் கீழே நிற்கக்கூடாது, நடக்க முடியாமல் போயிடக்கூடாது, எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போ பண்ணுற உடற்பயிற்சி ஒரு பக்கம் இருக்கு. இங்கே சின்ன வயசுல ரொம்ப நடப்பேங்க ஊரில், கிராமங்கள்ல எல்லாம் சொன்னீங்க வந்து, அதுவும் உங்களோட உடல் நலத்துக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியுமா? 100%. அப்போ வந்து 3500 தண்டல் அடிப்பேன் ஒரு நாளைக்கு. 5000 பைட்டை அடிப்பேன். சிலம்பு சுற்றுவேன். 55 கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. அப்போல்லாம் வெள்ளை கோழி முட்டைலாம் கிடையாது. எல்லா வீட்லையும் கோழி இருக்கும், எல்லா வீட்லையும் முட்டை கிடக்கும். முட்டை சும்மா கொடுப்பாங்க, எல்லாம் காசு. இப்போ ஒரு அக்கா ஒரு முட்டைன்னா 2 முட்டை வச்சுக்க சும்மா கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 2 படி பச்சை பால் பசங்க எங்கள் இடத்துலேயே வந்து கறந்து கொடுப்பாங்க. நெய், வெண்ணெய் வந்து சாப்பிடுவேன். கேரட் வந்து 1 கிலோ சாப்பிடுவேன். தக்காளி ஒரு 2 கிலோ சாப்பிடுவேன். ஆனால் காலையில் அப்போ 2 மணிலேருந்து ஒரு காலையில் 9 மணி வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடுவேன். 55 கோழி முட்டைங்கிறது ஒரே நேரத்தில் இல்லை, ஒரு 1000 தண்டால் அடிச்சோடனே அப்படியே ஒரு கையில் தண்டால் வச்சு அப்படியே உடச்சி குடிப்பேன். அப்படியே குடிப்பேன். ஒரு 1000 தண்டால். நாங்கள் என்னென்னா 1000 கணக்கு வச்சுக்கோம். அந்த முருங்கை மரத்துல வந்து அந்த இது விழுந்துருக்கும்ல, அதை வந்து உடச்சி வச்சுக்குவோம். ஒரு 100 தண்டாலாம் எண்ணி அதில் வச்சிருவோம். கையை எடுக்க மாட்டோம், எண்ணி வச்சிருவோம். அப்படி 10 எடுத்தா 1000 எடுத்தோடனே ஒரு முட்டை குடிப்போம். திருப்பி ஒரு 1000 அடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் முட்டை குடிப்போம். அப்புறம் வெண்ணெய் சாப்பிடுவோம். என்ன வெண்ணெல்லாம் பச்சை சாப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளோ அடிக்கதான் அந்த வெண்ணெல்லாம் உடம்புல போய் சேர்ந்துக்கும். இல்லைன்னா பேதி ஆயிரும், ஏதோ ஒன்றும் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ரெகுலர் வந்து சாப்பிட பார்த்தேன். அப்புறம் வந்து அங்கே இருக்கும்போது அப்படிதான். அங்கே இருக்கும்போது நான் வெளியில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். வீட்டு சாப்பாடு தான். ஹோட்டலில் போய் டீக்காகவோ காப்பிக்காகவோ நின்னதில்லை, சாப்பிட்றதில்லை. ஏன்னா அது வந்து விஷம்ங்கிறது என்னோட எண்ணம். நான் வந்து அதை விரும்புறதில்லை, சாப்பிட்றதில்ல. கீரைகள் தான் எல்லாமே. அதே மாதிரி ஆஸ்பத்திரிங்கிறது வந்து எனக்கு வந்து கை உடஞ்சி கால் உடஞ்சி ஆஸ்பத்திரி போகிறவங்களே. மற்றபடி நான் ஹாஸ்பிட்டல் போய் அப்பவும் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். இடுப்பு அடிக்க கூட எவ்வளோ சொன்னாங்க மாத்திரை சாப்பிடலாம், நான் சாப்பிட மாட்டேன்ட்டேன், சாப்பிடல. ஏன்னா அதனால இன்னொரு பாதிப்பு எனக்கு வரக்கூடாதுங்கிறக்காக நான் அதை சாப்பிடல. தெளிவாக இருக்கேன். அதுக்காக நேயர்கள் வந்து எதுக்குமே சாப்பிடக்கூடாதுன்னா, ஒரு கால் உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ண போய் மருந்து கொடுக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம அந்த இது வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்காக காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போனதே இல்லை. காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, கீழே விழுந்து அடிப்படம்ல, அதுக்கெல்லாம் நான் போனதே இல்லை. எங்க சொல்லுவாங்க அடிப்படை தான் இந்த சாராயங்குடி சரியா போவானுங்க. அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை, நான் என்னால் சரி பண்ண முடியும், நான் சரி பண்ணிக்குவேன். அதனால எனக்கு அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே உடற்பயிற்சி இருக்கனால எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். ஆனால் காய்ச்சல்லாம் வருதா உங்களுக்கு? காய்ச்சல் கண்டிப்பாக வரும், எப்போ வரும். ஏன்னா வரணும், வந்தால் தான் மனுஷன். அது வரணும்பாங்க, வரும். அந்த ஒரு 2 நாள் 3 நாள் நிற்காது. எனக்கு தெரியும் இன்னைக்கு நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு தெரியும் எனக்கு காய்ச்சல் வரப்போகுது. இன்னைக்கே மருந்து சாப்பிடுவேன். ஆமாம், ஒரே மருந்து தான், அன்னைக்கே சரியா வரும். என்ன மருந்து சாப்பிடுவீங்க? நிறைய மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான் சார். எதுவுமே நான் மருந்துலாம் இல்லை, மூலிகைகள் தான் எதுவுமே. ஸோ உடம்புல ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு என்னென்ன மருந்து சாப்பிடலாம் எல்லாம் போகிற சொல்லிட்டா சார். எல்லாத்துக்கும் போகிற அவங்கவுங்க அனுபவிச்சு எழுதியிருக்காங்க சார். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி அதை பாடம் பண்ணி சாப்பிட்டாக்கா நமக்கு ஒரு நோயும் வராது. அவ்வளோதான். இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒன்றும் படிக்கல, காலேஜில் போய் மாத்திரை இது என்ன டாக்டருக்கு படிக்கல, ஒன்றும் பண்ணல. அந்த காலத்தில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. போரில் கை உடஞ்சவங்கலாம் மருந்து வச்சு கட்டியிருக்காங்க. யாரும் வந்து காலேஜில் போய் படிக்கலையே. அவங்களே சித்த மருத்துவத்தில் எலும்போட்டி இலைன்னு ஒன்று இருந்திருக்கு. எலும்போட்டி இலையே அது என்ன மாதிரி பாடம் பண்ணணும், அந்த பாடம் பண்ணால் எப்படி கட்டினா எலும்பு ஒட்டிக்கும், சதை அப்படியே கிழிஞ்சு இருந்தால் தொங்குமா போரில், அதுக்கு வந்து என்ன சார் போட்டால் அப்படியே ஒட்டிக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லாம் வச்சுருக்காங்களே. நம்ம வந்து இப்போ இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு. என்ன கேட்டால் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இருக்கு.
அதனால இப்போ அந்த காலத்துல வர்மக்கலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. வர்மக்கலையில வந்து நம்ம மயக்காடையை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆபரேஷன் பண்ணிக்கலாம், குடலை கிழிச்சு உள்ள எடுத்து திருப்பி தச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கு. இந்த காலத்துல இந்த வர்மக்கலை கூட மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி தரது இல்லை. இப்போ வந்து சும்மா சண்டை தெரிஞ்சாலே இப்போ சண்டை போடுறான். வர்மக்கலை சொன்னா என்ன ஆகுது, நோக்கு ஒரு மணி ஒன்று இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளானே மயக்கம் போட்டு விட வச்சுக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் மயக்கம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாமே போர் வீரர்களுக்கு தெரியும், மன்னர்களுக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும், மந்திரிமார்களுக்கு எல்லாம் தெரியும். முக்கியமா வேற எல்லாம் சாதாரண குடிமகன்களுக்கு தெரிகிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா கத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா குருகுலம் வச்சாங்க. அந்த குருகுலத்துல தான் போய் கத்துக்க முடியும். 1 வருஷம் 10 வருஷம் போய் கத்துக்க முடியும். இப்போ நான் தான் அதான் எனக்கு வந்து இங்க கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் தான் ஒன்று கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். ஒரு 5 ஏக்கராவில் அதை ஆரம்பிக்க போறேன். அது வந்து இந்த மாதிரி வந்து முதல்ல போதை வசதியை ஒழிக்கணும். போதை வசதி இல்லாதவங்களுக்கு தான் நான் கற்றுக் கொடுப்பேன். இப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. முதல் கேள்வி நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? எப்போ ஒரு வாட்டி அடிப்பேன், போயிட்டு வாங்கினே, நான் கற்றுக் கொடுக்கல. விஷம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிற அவருக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது? அதனால அந்த மாதிரி நான் அதை வச்சிருக்கேன். அதை எனக்கு கண்டிப்பாக நான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி எல்லாரும் புக்கு, இப்போ உங்கள் மாதிரி யூடியூப்ல எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்குறேன், புக்கு போடுங்கன்னு. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க புக்கு போட்டால் எனக்கு சொல்லுங்க சார், என்ன விலையா இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க சார். அது என்ன, அதனால அந்த புக்கும் போட போறேன். நான் ரொட்டீன் வாழ்க்கை தான் சார், காலையிலேருந்து அது வரைக்கும். அதான் இப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிடலாம் குறிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார். வந்து அதில் இப்போ அது குறிப்பாக மது சாப்பிடக்கூடாது, அது அந்த மாதிரி யாரும் சாப்பிட்டு மது சாப்பிடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து நைட்டில் வந்து 9 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எங்கே வேணாலும் யார் வேணாலும் தர்றாங்களா, அதெல்லாம் நம்ம நம்பி சாப்பிடக்கூடாது. நம்ம பார்க்குறோம் ஒரு இந்திக்காரவங்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, யூரின் வரைக்கும் அடிக்கிறாங்க. சாப்பிட்றத யூரின் வரைக்கும் அடிக்கிறான். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நோய் வரும், அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம அந்த காலத்தில் 120 வயசே சின்ன பையன் மாதிரி தான் சார் இருப்பாங்க. 120 வயசே வயசாக இருக்காது. இன்னைக்கு வந்து 20 வயசே வயசாகிடுச்சு. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு 40 வயசு நடக்க முடியலங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி போறதுன்னா சாப்பாடு வகைகள் முக்கியமான இது சாப்பாடு தான். அந்த சாப்பாடை நீங்கள் வந்து முதல்ல தண்ணி அடிக்கிற சுத்தமாக நிறுத்தணும் சார். அது என்ன வயசுக்கு வந்தால் தண்ணி அடிக்கலாம். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்தால் இவன் தண்ணி அடிக்கிறான். இவர் வந்து காதல் தொழிலில் தண்ணி அடிக்கிறான். காதல் ஜெயிச்சாலும் தண்ணி அடிக்கிறான். கல்யாணம்னா அடிக்கிறான். குழந்தை பிறந்தா தண்ணி அடிக்கிறான். குழந்தை இறந்தா தண்ணி அடிக்கிறான். என்ன இது அநியாயமாக இருக்குது? எதுக்கு வந்து தண்ணி அடிக்கிறான்? என்ன இது தன்னை மறக்கிறதுக்காக ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான். அது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளவு கெடுதல். அது மாதிரி சிகரெட்டு முக்கியமாக வந்து வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்றது பெரிய கஷ்டம் சார். இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அதில் ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குது. அதில் என்ன கலக்கிறாங்கன்னு தெரியல. அது திருப்பி சாராய போத மாதிரி அதில் என்ன கலக்கிறாங்க தெரியல. அதை போய் விரும்பி சாப்பிட்றாங்க. அது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது வந்து இது பண்ணும். ஆனால் பழங்கள் சாப்பிட்றதுல வேறும். ஒரு கொய்யாப்பழம் இருக்குது சார். அந்த கொய்யாப்பழம் ஆப்பிளை விட 100 மடங்கு சக்தி. கொய்யாப்பழம் யாரும் விரும்புறதே இல்லை. அதே மாதிரி நிறைய காய்கறிகள் நம்ம கடையில் ரோட்டில் போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் அது யாரும் வாங்குறதில்ல. ரோட்டில் போட்டு வைக்கிறாங்கிறதுக்காகவோ என்னமோ தெரியல. அதே மாதிரி பெரிய இதுலேருந்து ஆப்பிள்லாம் போட்டு பாலிஷ் போட்டு வைக்கிறோம், அதை வாங்குறாங்க. ஆனால் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க. நெல்லிக்காயில் இல்லாத சத்தா சார். என்ன அன்னைக்கு அப்பவுமே சொன்னாங்க, அவ்வை வந்து நெல்லிக்கனியை கொண்டு மன்னனுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சத்து இருந்தால் அந்த அவ்வையை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது எல்லாத்துலேயும் சத்து இருக்குது. அந்த சத்தெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து இளமையாக இருக்க முடியும். அதே மாதிரி வந்து தேவையில்லாதெல்லாம் சாப்பிடவே கூடாது. எதுக்கு சாப்பிடணும்? என்ன சும்மாவா சார் பாம்பை பிடிச்சி வாயில வச்சு கடிச்சு சாப்பிட்றான் பார்க்குறோம். சைனாக்காரன் எல்லாம் பாம்பை கடிச்சாங்க. அது மாதிரி கொரோனான்னு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. விஷம் உடம்பு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஏறி ஏதோ ஒன்று வந்துச்சுல்ல. நம்ம இந்தியாக்காரங்க ஒன்று பாதிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். நான் 3800 4000 பேரை சரி பண்ணேன். ஒரு 100 பேரை சரி பண்ணேன். ஆமாம். இல்லை என்ன கூட ஊசி போட்டிங்களான்னு. ஊசிலாம் நம்ம ஏன் அது எப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அது மறந்தா சார்? ஆமாம் ஆமாம் சார். ஒன்றும் இல்லை சார். அதுக்கு வந்து ஒரு வேது ஒன்று இருக்குது சார். இஞ்சி, வெத்தலை, அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து அது மாதிரி ஒரு 36 வகையான மூலிகை இருக்கு. அந்த போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேது பிடிச்சிட்டிங்கன்னா ஜுரம், சளி பிடிக்கிறது, இந்த வாசனைலாம் வராதெல்லாம் அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றுலாம் போயிடும். அப்புறம் தேனில் 2-3 மூலிகை கலந்து கொடுத்தேன். தேனில் வந்து மூலிகை கலந்து கொடுத்தேன். அதோட நின்று போச்சு. ஏன்னா டாக்டருங்களே கொடுத்தேன். நிறைய பேர் எனக்கு வந்து பேசி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் போடாதீங்க, போட்டிங்கன்னா போலீஸ் பிடிச்சி போடுறோம், டாக்டர் மாதிரி பண்ணியிருக்கான்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்ட்டேன். ஏன்னா நான் வந்து மருந்தாக கொடுக்கல. இது வந்து மருந்தே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறது நீங்களே பண்ணிக்கிறீங்க. அதுதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கருஞ்சீரகம் இருக்குது, அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். பூண்டு இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கும். மிளகு இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கும். சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க பொறுத்தானே. அது கெடுதல் இல்லைல்ல. அதைத்தான் சாப்பிட சொல்லுவோம். அது எப்படி கலந்து சாப்பிடணும்னு சொல்லுவேன். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா செங்கல் மட்டும் இருக்கும். அதுக்கு வந்து சிமெண்ட் போடணும். சிமெண்ட் போட்டால் தான் ஒட்டும், எல்லாம் ஒட்டாது. சிமெண்ட்டும் தண்ணி கலக்கணும். இல்லை சும்மா அடிக்க வச்சிங்கன்னா பூனி காலில் தான் உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இதை எதை கலக்கணும் அதுதான் மருந்துவே. இந்த ரகசியமே, சித்த ரகசியமே என்னன்னா இந்த மருந்தோட இது கலந்தா தான் நல்லது. ஒரு வேளை இது இல்லாமல் வேற ஒன்று தான். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய நடிகர் ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டு தான் அவர் இறந்து போனார். ம். இப்போ அன்னைக்கு சொன்னாங்க பல்லு விளக்குறது வந்து நீங்கள் பல்பொடி வச்சு விளக்காதீங்க, உப்பு வைக்கவே கூடாது. தானே அந்த இது நம்மலாம் வந்து அப்போல்லாம் என்ன பல்லில் வச்சிருப்போம்னா உமியை எரிச்சு அந்த உமியை தான் வந்து இது பண்ணிட்டு அது கொஞ்சம் உப்பு தூளை கலந்து விளக்குவோம். பல்லு வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஆமா. எல்லாருக்கும் பல்லு கொட்டாது. ஆமா. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தேய்ங்க அப்போ தான் பல்லு கொட்டாது. அவங்க எல்லாம் பல்லு கொட்டுச்சு. சொத்தை இருக்கா வந்துச்சா அந்த காலத்தில். இப்போ சொத்தை என்ன காரணம்னா அந்த காலத்து நம்ம முன்னோர்கள் சொன்னதை மறந்தோம். முன்னோர்கள் ஒன்று ஒன்றும் அப்படியே வைர சொற்கள், அதை சொன்னாத எவனும் கேட்கல. சார் குழந்தைய குளிப்பாட்டுவோம் தெரியும். குழந்தைய குளிப்பாட்டுக்க ஒரு ஆயா இருப்பாங்க. ஆமா. ஆயானே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. 4 நாள் 2 நாள் கொடுப்பாங்க. அந்த ஆயா வந்து ஈர துணியை வச்சு குளிப்பாட்டி ஈர துணியை வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக துடைக்கும். உள்ளங்கால முத கொண்டு துடைக்கும். ஏன்னா அந்த வர்ம கலைகள் அந்த பாட்டிக்கு தெரியும். அதை தொடச்சி விடுறது குழந்தைய நல்லா வச்சிருக்கோம். அந்த குழந்தை வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். அதை அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாட்டியை கூப்பிட போகல. அதுக்கப்புறம் இதுவாக குளிக்கும். காலை எங்கேயாவது துண்டை வச்சு தேய்ச்சி குளிச்சிருக்காங்களா நீங்க முத கொண்டு? ஈர துண்டில் தேய்ச்சிருக்கீங்களா சார்? நாளையிலேருந்து தேய்ங்க. அது வந்து நம்மளோட வளர்ச்சி மீன்ஸ் அந்த அணுக்கள் எல்லாமே இளமையாக்குறதுக்காகவும் அதுக்காகவும் நமக்கு அந்த பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். இப்போ இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பண்ணனால தான் நமக்கு வந்து அந்த வளர்ச்சியெல்லாம் கிடைக்கும். அது இறைவன் கொடுத்தது வந்து 120 வயசு வரைக்கும் தளர்ச்சியே இருக்காது. வளர்ச்சி தான் இருக்கும், தளர்ச்சி இருக்காது. இப்போ 40 வயசுலேயே தளர்ச்சி. 40 இல்லை, இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணான் 36 வயசு ஆச்சு, எனக்கு டெம்பர் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சு, மருந்து கொடுங்கிறான். என்ன அர்த்தம்? அநியாயம் பாருங்க. என்ன காரணம்? அவன் சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். ஈஸி விஷயம். 36 வயசுல என்ன பிரச்சனை? சாப்பாடு சரியில்லை. ஸோ அதை சரி பண்ணும். அதுக்கப்புறம் யோகா பண்ணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஸோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. அவ்வளோதான். நான் பண்ணால் 2 மணி நேரம் எனக்கு விந்து விடாமலே என்னால் செக்ஸ் பண்ண முடியும். இப்போ முடியும், ஆனால் நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷமாச்சு நான் வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்த மாதிரி நான் வந்து ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு 10 வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ பாருங்க, இப்போ பாருங்க, நான் இப்போ இளமையாக இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போ இளமையாக இருக்கேன். இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சுமே இன்னும் இளமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து அதை வேண்டாம்னு நினைக்கிறேன். 46 வயசு 36 வயசுலாம் செக்ஸில் முடியலங்கிறது கொஞ்சம் அவங்களால பலகீனமாக இருக்குது. அதுக்கு நான் நிறையா சொன்னேன், மூலிகைகள் சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது. எப்படி கண்ணுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, காதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, தலைக்கு எக்ஸசைஸ், மூளை பயிற்சி இருக்குது, பல்லுக்கு பயிற்சி இருக்குது, உதடுக்கு பயிற்சி இருக்குது, ஈறுகளுக்கு பயிற்சி இருக்குது, தொண்டைக்கு பயிற்சி இருக்குது, கை விரலுக்கு பயிற்சி இருக்குது. அது மாதிரி ஆண் குறிக்கும் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை வந்து முறையாக கற்றுக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களால முடியும்.